ஹாய் நெட்டிவ் ஃபார் வியூவர்ஸ் எல்லாருக்கும் ஒரு பெரிய ஹாய். என்னை பார்க்கும்போது கண்டிப்பாக உங்களுக்கு காண்டு வரும். ஏன் ஃபஸ்ட்டு நீ படத்துக்கு ரிவ்யூ பண்ணிட்டு இருந்தா ஒத்துக்கிறேன். அடுத்து நீ டீசருக்குலாம் ரிவ்யூ பண்ண ஆரம்பிச்சிட்ட, அப்புறம் ட்ரெய்லருக்குலாம் பண்ண ஆரம்பிச்சிட்ட அப்படிலாம் நீங்கள் கேட்கலாம். அதுக்கும் மேலே என்னாச்சுன்னா ஒரு விஷயம் எனக்கு தோணுச்சு. அதுதான் இன்றைக்கி பண்ண போகிறேன். நேற்று நைட்டு வீட்டுக்கு போனேன். வீட்டுக்கு போயிட்டு செம்ம டென்ஷனில் இருந்தேன். கொஞ்சம் நேரம் டிவி பார்க்குறேன்னா தரவே மாட்டேன், உட்காந்து சீரியல் பாருன்ட்டாங்க. உட்காந்து அந்த சீரியல் பார்த்தேன். பார்க்கும்போது என்னாச்சுன்னா திடீர்னு ராஜாராணி படம் பார்க்குற மாதிரி இருக்குது, திடீர்னு பாரதி ராஜா படம் பார்க்குற மாதிரி இருக்குது. இந்த மாதிரி பல படங்களில் சேர்த்து வச்சு ஒன்றா ஒரு சீரியல் பார்த்தேன். என்ன சீரியல்னால் கல்யாணம் முதல் காதல் வரை. அதை தான் அவங்கக்கிட்ட ஷேர் பண்ணலான்னு சொல்லிட்டு கல்யாணம் முதல் காதல் வரை படத்தும் இல்லை, அந்த சீரியலோட ரிவ்யூ பண்ண போகிறோம். செம கடுப்பாக வேறு வழியே இல்லாமல் அந்த சீரியலை பார்க்க ஆரம்பித்தேன். பட் கொஞ்ச நாள் கழிச்சு என்னாச்சுன்னா அம்மா பார்த்துட்டு இருப்பாங்க, இப்படி பார்க்குறது இப்படிலாம் பார்த்துட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் சரி ரிவ்யூ பண்ணலாமே சொல்லிட்டுனா ஒரு விஷயம் ஒன்று பண்ணுறோன்னா அது கொஞ்சம் உருப்படியாக பண்ணோம் இல்லையா. அதுக்காக என்ன பண்ணேன்னா அந்த சீரியல் உட்காந்து பார்க்க ஆரம்பித்தேன். ஒரு 15 நாள் அது பார்த்துக்கிட்டே இருந்தேன். சரி ஓகே எப்படி ரிசர்ச்லாம் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நிறையா விஷயங்கள் நிறைய பேர்ட்டு கேட்டேன், நிறையா கூகுளில் சர்ச் பண்ணி பார்த்தா ஆச்சு. அடுத்த நாள் சரி ஆஃபீஸ்க்கு வரும்னு சொல்லி ஆஃபீஸ்க்கு வந்தேன். ஆஃபீஸ்க்கு சரி பக்கத்தில் ஒரு பொண்ணு இருக்கும், சுமாராக தான் இருக்கும். அந்த பொண்ணு என்ன பண்ணுச்சுன்னா உட்காந்து ரொம்ப நேரம் சிஸ்டம் அப்படி பார்த்துட்டே இருந்துச்சு. சரி அப்படி என்னதாம்மா பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட போய் பார்த்தா கல்யாணம் முதல் காதல் வரை சீரியல் பார்த்துட்டு இருக்கா. ஏமா அவங்க அம்மா காலத்தில் இருக்க சீரியல்லாம் பார்த்து இப்போ சீரியல் பார்க்காதுன்னு கேட்டால் யார் சொன்னது? அதெல்லாம் எதுவும் இல்லை, இதெல்லாம் யங்ஸ்டர்ஸ் பார்க்க வேண்டிய சீரியல். அப்படி என்ன இருக்குது இல்லை அப்படின்னு கேட்கும்போது ரொமான்ஸ் பண்ணுறாங்க நிறைய இதுக்கா அது மாதிரிலாம் இருக்குன்னாங்க. இது சீரியல் இப்படிலாம் காமிக்கிறாங்களான்னு சொல்லி எனக்கு தோணுச்சு. அப்போ சொல்லிச்சு அதெல்லாம் எதுவும் இல்லை, ஸோ நிறைய லவ்லாம் காமிப்பாங்க, ரொமான்டிக்லாம் அதெல்லாம் இருக்கும்னு சொல்லிட்டு. ஸோ அதனால தான் நிறையா விஷயங்கள் அந்த சீரியலை பற்றி ரிசர்ச் பண்ணிவிட்டு எடுத்துகிட்டு உங்ககிட்ட அந்த சீரியலோட ப்ளஸ் அண்ட் மைனஸ்லாம் சொல்ல போகிறேன். கல்யாணம் முதல் காதல் வரை இந்த சீரியலோட அப்படி கதையை பார்த்தோம்னா பெரிய ஒரு புது கதைலாம் எதுவுமே இல்லை. நம்ம நிறையா இப்போ என்ன சொல்கிறது, பாரதிராஜா சார் படம்லாம் பார்த்துருப்போம், அது ஒரு லவ்லாக இருக்கும். அடுத்து மணிரத்னம் சார் படம்லாம் பார்த்துருப்போம், அதுவும் லவ்லாக இருக்கும். அப்புறம் ரீசெண்டாக சொல்லணும்னா நம்ம அட்லி இந்த லவ்வெல்லாம் சேர்ந்து கலந்த கலவையாக கொடுத்த ஒரு சீரியல்னால் கல்யாணம் முதல் காதல் வரை அப்படின்னு கூட சொல்லலாம். அது ஏன்னா அந்த மாதிரியான லவ் ஜானர் தான் போயிட்டுருக்கும். ஸோ இதில் உண்மையாக இதில் என்ன நடக்குது, என்ன ஒரு சின்ன நாட் எடுத்துகிட்டு போகிறாங்கன்னா அந்த நாட்டே இந்த படத்தோட படம் இல்லை, இந்த சீரியலோட ஹீரோயின். ஏன்னா படம் பண்ணி படம்லேயே வந்துடுது. ஸோ இந்த சீரியலோட ஹீரோயினை நம்ம பிரியா. ஸோ அவங்க எப்படின்னா கல்யாண மேடை வரைக்கும் போய் கல்யாணம் ஆகாமல் வந்த ஒரு பொண்ணு. ஸோ அதே எதிர் வீட்டில் ஒருத்தர் இருப்பார், அவர் தான் அர்ஜுன். அவர் தான் இந்த கதையோட ஹீரோ. ஸோ அவர் கல்யாணம் ஆகிருக்கும், கல்யாணம் ஆகி ஒரு குழந்தை சின்ன ஒரு பொண்ணு இருக்கும். ஸோ அவங்க ஒய்ஃப் எப்படின்னா அந்த அர்ஜுனோட இவர் இருக்கார் இல்லையா, அவரோட எம்டி, அவங்களுக்கு கூட இந்த ஹீரோயினும் மிங்கிளாகி ஸோ அவங்களே வாழ்கிறாங்க, லிவ் டுகெதராக இருக்காங்க. ஆனால் அந்த அர்ஜுனும் அவங்களோட பொண்ணு மட்டும் எதிர் ஃபேட்டில் இருக்காங்க. அந்த அர்ஜுனோட பொண்ணு இருக்கு இல்லையா, அந்த பொண்ணும் இந்த வீட்டில் இருக்க பிரியாவும் அப்பப்போ விளையாண்டு பேசி ஒரு பாண்டிங் உருவாகும். அடுத்து கொஞ்சம் அப்படியே அது உருவாகி பெருசாக என்ன ஆகும்னா நம்ம அர்ஜுனுக்கும் பிரியாவுக்கும் அப்படியே லவ் அப்படியே கல்யாணம் ஆயிரும். ஸோ கல்யாணத்துக்கு அப்புறம் இவங்க கல்யாணம் மேடை வரைக்கும் போய் கல்யாணம் பண்ணாமல் இருக்கிறவங்க, இவர் கல்யாணம் ஆகி டிவோர்ஸ் ஆனவர். ஸோ இவங்களோட காதல் அதுக்கப்புறம் எப்படிலாம் வாழ்து எப்படிலாம் இருக்குதுன்றது தான் இந்த சீரியலோட ஒரு ஸ்டோரி. இந்த சீரியலோட டைரக்டர் தாய் செல்வம். இவருக்கு ஒரு பெரிய செலவைக்கலாம் அப்பெல்லாம் நீங்கள் சொல்ல வேணாம், ஏன்னா கதையில் ஒரு பெரிய விஷயமே இல்லை. பட் என்னதான் அது பார்த்த கதை பல படத்துலேருந்து எடுத்த கதையாக இருந்தாலும் அதை சொல்கிற விதத்தில் ரொம்ப சூப்பராக சொல்லியிருக்காரு. ஏன்னா ஒரு படம் எடுத்துக்கிட்டோம்னா மேக்கிங் ரொம்ப முக்கியம். சாதாரண ஒரு விஷயமா இருக்கும், அதை காமிக்கிறதுல அப்படி செம்மையாக காமிப்பாங்க. அதே மாதிரி தான் சாதாரண ஒரு கண்டென்ட்டை வச்சு அப்படி சீரியலில் அப்படியே ஒரு கிளியாரிட்டியாக நமக்குலாம் பிடிக்கிற மாதிரி, முக்கியமாக யங்ஸ்டரோட பல்ஸ் அதெல்லாம் அப்படி எடுத்து வச்சிருக்காரு. ஸோ இப்படிலாம் காமிச்சா யங்ஸ்டர்ஸ் பார்ப்பாங்கன்றது அந்த மாதிரி எடுத்து ரொம்ப அழகாக சீரியலில் அப்படி கொண்டு போயிட்டுருக்காரு. இன்னும் என்னன்னா அந்த குழந்தை இருக்குல்ல, அர்ஜுன் குழந்தை, இது பல வருஷம் ஆனாலும் இப்படியே இருக்குமா, அடுத்து கலந்து என்ன பண்ண போகிறாங்க அப்படின்றதெல்லாம் யோசிக்கிறதுல தான் இவங்களோட வேலையாக இருக்குது. ஸோ கண்டென்ட் ரொம்ப ஈஸி. ஸோ அதெல்லாம் ஹேண்டில் பண்ணுற விதம் ரொம்ப சூப்பராக ஹேண்டில் பண்ணுறாரு இந்த சீரியலோட டைரக்டர். இந்த சீரியலோட ஒரு பெரிய ஒரு பலம்னா இதில் வர கேஸ்ட் தான். அதில் ஒரு பொண்ணு வரும்னு செம்மையாக இருக்கும்னு சொல்லிட்டுருந்தாங்க எல்லாரும். யாருன்னா அதில் வர பிரியா அப்படின்ற ஒரு பொண்ணு தான். ஸோ அவங்களோட ரியல் லைஃபோட அவங்க பேரும் பிரியா தான். ஸோ அவங்க பார்த்தோன்னா பார்க்கவே அப்படி ஒரு படத்தோட ஹீரோயின் மாதிரி அப்படி இருந்தாங்க. நிறைய பசங்கள்கிட்ட கேட்டேன் ஏன் இந்த சீரியல் பார்க்குறேன் அப்படின்ட்டு சொன்னாங்க. அந்த பசங்களாம் இந்த பொண்ணு பாருங்கள் செம்மையாக இருக்கும் அப்படின்னாங்க. ஸோ அதே மாதிரி அந்த பொண்ணு இருந்துச்சு. ஸோ அதே மாதிரி அவங்களோட ஆக்டிங்கை ரொம்ப அழகாக கொடுத்துட்டே இருக்காங்க. வர எபிசோட நம்ம பார்த்துட்டே இருப்போம். அடுத்த ஒரு பெரிய பலம்னா இந்த கதையோட ஹீரோ. ஸோ அவர் பேரோட அமித். ஸோ இந்த கேரக்டரோட பேர் என்னன்னா அர்ஜுன். ஸோ அவரும் ஒரு மெச்சூர்டான அப்பாவா. ஸோ அந்த குழந்தைய ரொம்ப கேராக பார்த்துக்கிற சீன்லாம் ரொம்ப சூப்பராக நடிச்சுக்கிட்டே இருக்காரு. வேறு நடிச்சுக்கிட்டே இருப்பாருன்னு நினைக்கிறோம். ஏன்னா சீரியல் திடீர்னு யார் மாறுறாங்கன்னு தெரியாது, டக்குன்னு மாறிடும்னே அப்படிலாம் அதெல்லாம் இருக்குது. ஸோ அடுத்து இதில் ஒரு சின்ன குழந்தை பூஜான்னு வரும். ஸோ ரொம்ப அழகாக ரொம்ப க்யூட்டாக நடிச்சிக்கிட்டு இருக்கும். அடுத்து ஒரு பெரிய ஒரு கேரக்டர்னா ஒரு வில்லத்தனமாக ஒரு பொண்ணு வருவாங்க. அவங்க தான் வந்தான். ஸோ செம்மையாக இருப்பாங்க அவங்க சீரியலில். சாரி ஆகட்டும், சாரிக்காக ஃபேன்ஸாக நிறைய பேர் இருக்காங்க. ரேண்டி சொன்னாங்க அப்பா அந்த பொண்ணை பற்றி சொல்லுப்பா, சீரியல் செம்மையாக இருக்கலாம் சொல்லிட்டு இருந்தாங்க. அதுவாகட்டும் அதெல்லாம் செம்மையாக இருந்துச்சு. அடுத்து அசோக் அப்படின்ற ஒரு கேரக்டர், அவர் ஒரு நெகட்டிவான ஒரு வில்லன் நடிச்சிருப்பார், அவர் சூப்பராக நடிச்சிருக்காரு. அடுத்து யாருன்னா நம்ம குயிலி மேம்.
ஸோ நிறைய படங்களை பார்த்துருப்போம், ஒரு பெரிய ஹீரோயின் அவங்களுக்காகவே உட்காந்து சீரியல் பார்க்குற மாதிரி இருக்கும். பட் என்ன ஒரு கெட்ட நேரம், நான் எப்போ பார்க்க ஆரம்பிச்சோ அவங்க போயிட்டாங்கண்ணே, அவங்களுக்கு வந்து வேற ஒரு கேரக்டர் வராங்க. ஸோ அவங்களோட வேற சீன்ஸ் ஆகட்டும், ஒரு மாமியாராக நடிச்சிருந்தாங்க, ஒரு வில்லத்தனமாக, ஒரு காமெடியாக செம்மையாக நடிச்சிருந்தாங்க. ஸோ இதெல்லாம் வந்து ஒரு பெரிய ப்ளஸ் இந்த கேஸ்ட் இந்த சீரியலுக்கு. ஃபஸ்ட்டே சொல்லியிருந்தேன், இந்த சீரியலுக்கு வந்து ஒரு பெரிய பலம்னா மேக்கிங். ஸோ மேக்கிங்க்கு பெரிய காரணம் யார்? சினிமாட்டோகிராஃபர் தான். ஸோ அந்த வகையில் இந்த சீரியல் அப்படி அழகாக அப்படி சூப்பராக கொண்டு போகிறது யாருன்னா வந்து இந்த சினிமாட்டோகிராஃபர் ரமேஷ். எப்படின்னா ஒரு ஷார்ட்ஸும் சார் நீங்கள் படத்தில் ஒர்க் பண்ணீங்களா இல்லை ஒர்க் பண்ண போகிறீங்களா அந்த லெவலுக்கு அவ்வளோ ஒரு கிளியாரிட்டியாக ஒரு வைக்கிற ஷார்ட்ஸ் ஆகட்டும், எல்லாம் படத்தில் பார்க்குற சீன்ஸ் எப்படி இருக்கும் அதே மாதிரி தான் ஒரு சீன்ஸும் இருந்துச்சு. ஸோ சார் நாங்கள் விஷ் பண்ணுறோம் உங்களுக்கு, நீங்கள் கூடிய சீக்கிரம் எப்படியாவது வந்து நீங்கள் படத்துக்கு போவீங்க. அடுத்த ஒரு பெரிய ப்ளஸ்னால் வந்து டியூன் தான். அந்த ஹீரோயின் பார்க்கும்போது சார் ராஜாரெல்லாம் நாங்கள் பார்த்துருவோம் சார் அந்த மாதிரிலாம் இருக்கும். அடுத்து அவங்க பொண்ணு வந்து அப்பா வீட்டு போகும்போது தெய்வ திருமகள் பாட்டெல்லாம் வரும். சார் இதே நாங்கள் தெய்வ திருமகள் படத்தில் பார்த்துட்டோமே. இந்த மாதிரி பல படங்களோட பாட்டெல்லாம் அப்படி எடுத்து இந்த இடத்துல வேணுமன்றதை கரெக்டாக கொடுத்துருக்காரு இந்த சீரியலோட மியூசிக் டைரக்டர் அருள். ஸோ எப்படின்னா இதெல்லாம் வந்து பார்க்கும்போது ஒரு ப்ளஸ்ஸாக தான் இருந்துச்சு. நான் பார்த்தேன் என்னென்ன எல்லா படத்தோட டியூனாக போட்டிருக்காங்க அந்த மாதிரிலாம் இருந்துச்சு. ஸோ ஏன் ப்ளஸ்ன்னா வந்து ஒரு ஆடியன்ஸ் நம்ம படத்தை ரசித்து பார்ப்போம், ஒரு சீரியலை ரசித்து பார்க்குறது ரொம்ப கம்மி தான். பட் அப்படி இருந்தும் ரசித்து பார்க்க வைக்கிறாங்கன்னா இதெல்லாம் வந்து ஒரு பெரிய ப்ளஸ்ஸாக இருக்கும். அதில் வந்து மியூசிக்கும் ஒரு பெரிய ப்ளஸ்ஸு. சார் நீங்கள் வந்து நான் பார்த்தேன் சீரியலு, ஸோ ஹாஃப் அன் ஹவருமே படத்தோட பார்த்தாங்க தான் வருது. ஸோ இதெல்லாம் வந்து ஒரு பெரிய ப்ளஸ்ஸு. ஸோ இதெல்லாம் தான் யங்ஸ்டர்ஸை வந்து பார்க்க வைக்கிறது இந்த சீரியலை. இந்த சீரியலில் பார்த்தீங்கன்னா 510 எபிசோடு மேலே அப்படி போயிட்டுருக்கு. ஒரு நாள் பார்த்தோன்னா 22 நிமிஷம் 23 நிமிஷம் அதெல்லாம் கழித்து பார்த்தோன்னா பார்க்கலாம். ஸோ என்னென்னா வந்து இவங்க எப்படி டார்கெட் பண்ணுறாங்கன்னா எல்லாம் ஹை கிளாஸ் பீப்புள் தான். முதல்லலாம் ஒரு சீரியல்லாம் எப்படி இருக்கும், ஏதோ ஒரு ஊர் நாட்டில் ஒரு வில்லேஜில் வந்து ஒரு அப்பா இருப்பார், 5 பொம்பளை பொண்ணுங்க இருப்பாங்க. அந்த 5 பொம்பளை பொண்ணுங்களுக்கும் கல்யாணம் பண்ணி கொடுத்துருவாங்க. கல்யாணம் பண்ணி கொடுத்தோன்னா வீட்டில் பிரச்சனைலாம் வரும், அதெல்லாம் மெயின்டைன் பண்ணுற மாதிரி இருக்கும். அது ஒரு ஜானர். இப்போ என்னன்னா ஒரு ரிச்சான ஒரு அப்பார்ட்மெண்ட்ஸ். ஸோ அதில் வந்து ஹீரோயின் டென்டிஸ்ட்டு, ஹீரோ வந்து பெரிய ஒரு பிஸ்னஸ் மேனு. ஸோ அந்த மாதிரி வந்து இவங்க எய்ம் பண்ணுறதே ஏ கிளாஸ் பீப்புள் தான். ஸோ ரிச்சான ஒரு இடத்துல. ஸோ அதனால தான் வந்து அவ்வளோ எல்லார்ட்டையும் போய் சேர வேண்டிய ஒரு சீரியலாக இந்த சீரியல் இருக்குது. அடுத்து என்ன இந்த சீரியலில் பார்க்கணுன்னா வந்து ஒரு மைனஸ்ன்னு சொல்லலாமா இல்லை ப்ளஸ் சொல்லலாமா? சரி ஓகே, இது சொல்லணும்னா என்னன்னா நான் உட்காந்து பார்த்தேன், ஒரு 15 நாள் ஆச்சு. அதில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 6-7 எபிசோடு ஏன்டா பார்த்தோம் நான் மாதிரி தான் இருந்துச்சு. ஏன்னா ஒரு வாட்டர் பாட்டில் எடுத்து கொடுக்கவே எப்படியும் ஒரு 10 நிமிஷம் போயிடும் அப்படியே பொறுமையாக. இதில் பெரிய கூத்துறேன்னா நான் ஹிந்தி சீரியல்லாம் சிலது பார்த்துருக்கேன். எப்படி தெரியுமா இருக்கும், ஒரு 10 பேர் மூஞ்சி இருக்கும், அந்த 10 பேர் மூஞ்சிமே அப்படியே கிட்ட வச்சு எப்படியும் ஒரு நாள் ஃபுல்லாக இழுத்துருவாங்க அப்படியே. அது பார்க்கும்போது நமக்கு எப்படி இருக்கும். இந்த மாதிரி ஜவ் எலிமெண்ட்லாம் நிறையா இருந்துச்சு ஸோ இந்த சீரியலில். ஸோ அதெல்லாம் கட் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொடுத்தீங்க. ஸோ இந்த எபிசோடை வந்து நிறையா இழுக்கணுன்றக்காக அப்படிலாம் அதெல்லாம் வந்து இல்லாமல் ஸோ கட் பண்ணி அப்படி கிறிஸ்டலுக்கு தான் எங்களுக்கு கொடுத்தீங்கன்னா இந்த சீரியல் இப்போ 500 இருக்கிறது 5000 கூட போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. முக்கியமாக நான் பார்த்ததில் சொல்ல வேண்டிய எபிசோட் எதுனா, ஒரு நாள் இந்த சீரியல் நம்ம ஒரு படத்தில் பார்த்துருப்போம். என்ன பண்ணால் ராஜாராணி படத்தில் பார்த்துருப்போம். ஸோ இந்த சீரியலோட ஹீரோ நம்ம அர்ஜுன் என்ன பண்ணுவார்னா யாருக்குமே தெரியாமல் வெளிநாடு கிளம்புவார். அது வந்து எப்படியோ ஃப்ரீயாக இந்த சீரியலோட ஹீரோனுக்கு தெரிஞ்சு ஃபாலோ பண்ணிட்டே போவாங்க. நடு ரோட்டில் என்ன ஆகுனா, நடு ரோட்டில் காரில் போயிட்டு இருப்பாங்க, டப்பு நிப்பாட்டி அந்த ஹீரோவை போட்டு டப்பார் அடிப்பாங்க. ஏன் போகிறேன் என்ன விட்டு ஏன் போகிறலாம் சொல்லுவாங்க. ஆனால் இதில் என்ன ஒரு விஷயம்னா அதுக்கு முன்னாடி ஒரு 1000 கார்லாம் நிற்கும், அதில் தான் வந்து நிற்பாங்க. எப்படியும் நம்ம வண்டி ஓட்டு போகும்போது ஏதாவது டிராஃபிக் என்ன பண்ணுவாங்க, திட்டுவாங்க. அந்த மாதிரி எதுவுமே இருக்காது. இந்த அம்மா வந்து ஹீரோ கூட சண்டை போட்டே இருப்பாங்க. ஒருத்தர் திட்டுவார் பின்னாடி இருந்து, ஏமா வண்டி எடுமா அப்படின்வார். நீங்கள் நில்லுங்க நாங்கள் சண்டை போடுவோம். இதெல்லாம் கேட்கும்போது எப்படி திரும்ப இருந்துச்சு, நான் சங்க சார் படத்தை கூட இந்த மாதிரிலாம் நாங்கள் பார்க்கலண்ணே அந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ இந்த மாதிரிலாம் லாஜிக்கெலாம் கொஞ்சம் இடிச்சுனா வந்து இப்படிலாம் இருக்குது. ஸோ அதெல்லாம் இல்லாமல் ஸோ பார்க்க வேண்டிய ஒரு சீரியல் தான் இந்த சீரியல். இன்னொன்று சொன்னோன்னா இன்னொரு சீரியல் ஒன்று பார்த்தேன். அது எப்படி தெரியுமா, அது ஒரு சீரியல் எப்படின்னா நிறுத்தி சுடுவாங்க, யாரை வந்து ஒரு பொண்ணை சுடுவாங்க. அந்த அம்மா புருஷன் கூட பேசிக்கிட்டே போகும். அது பாட்டு ஒரு நாள் ஃபுல்லாக காரில் பேசிக்கிட்டே போகிறேன். நெத்தியில் சுட்டாங்களாம், எப்படி உயிர் போவோம் பேசிட்டு தெரியல. அது பாட்டு அந்த மாதிரிலாம் பவர் தான் நல்லா இருக்கும் நமக்கு. ஸோ இந்த மாதிரிலாம் லாஜிக் நிறையா விஷயங்களை காமெடியாக எங்களுக்கு பார்க்கும்போது தோணுச்சு. ஏன்னா நம்ம ரிவ்யூவாக தானே நாங்களாம் பெரிய படங்களில் பார்க்குற சீரியலில் பார்க்க வச்சா இப்படி தான் எங்களுக்கு இருக்கும். ஸோ இந்த மாதிரிலாம் லாஜிக்லாம் இல்லாமல் ஸோ கொஞ்சம் எடுத்திங்கன்னா இந்த எபிசோட் நிறையா எபிசோட் ஆகலாம். ஸோ பெரிய வெற்றிகள்லாம் நீங்கள் காணலாம் அப்படின்ற ஒரு பெரிய விஷயத்தை எங்களோட டீம் சார்பாக நாங்கள் சொல்லிக்கிறேன். ஸோ நான் பார்த்தேன், எங்களோட மக்களுக்கு நான் சொல்லிக்கிறேன். ஏன்னா எனக்கு அடிச்சுட்டு இருக்காங்களா, ஆடியன்ஸ் இருக்காங்க, அவங்களுக்காக நான் சொல்லிட்டேன். ஸோ எப்பயும் போல தான் ஆஸ் யூஷுவல் என்னோட கடையை மட்டும் நான் கிளம்பிடுறேன். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, லைக் பண்ணிடுங்க. சீரியல் பார்க்குறீங்களோ பார்க்கல எனக்கு தெரியாது, கமெண்ட் கண்டிப்பாக முக்கியம், பண்ணிடுங்க. சொல்லிட்டு நான் அடுத்து ஏதாவது ஒரு சீரியல் பார்த்தேன்னா உயிரோடு இருந்தேன்னா அப்படிலாம் இல்லை இருந்ததான் கண்டிப்பாக நான் சொல்கிறேன். பாய்.